வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ராகி பர்பி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டா போதும், ரொம்பையும் வறுக்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. அரை கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ராகி மாவை சேர்த்துட்டு ராகி மாவு 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டா போதும். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதிகமாக வறுத்துக்கிட்டிங்கன்னா கருகிரும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு மீதம் இருக்க 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு கரெக்டான பதம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அரை கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா ஊற்றி விட்டுக்கிடலாம். ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கு நான் 1/4 கப்பு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிடலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கனால ராகி மாவு கட்டிப்படாமல் தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. மீதம் இருக்க 1/4 கப் தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது. வாசனைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் தன்மை எடுத்து கொடுக்கறதுக்கு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அரை கப்பு மாவுக்கு கரெக்டாக 1/4 கப்பு அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். அதிகமாக ஊற்றுனீங்கன்னா பர்பி கரெக்டான பதத்துக்கு வராது. நான் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். மாவு நல்லா வெந்து வரணும். கடாயில் ஒட்டாத பக்குவத்துக்கு வந்தால் தான் நம்ம பர்பி ரெடி ஆகும். மீதம் இருக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கே தெரியும், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி பர்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்குன்னா போதும். இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ ராகி பர்பியாக சேர்த்துக்கிடலாம். நம்ம அரை கப் மாவு தான் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கு எவ்வளோ பர்பி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூனில் லைட்டாக நெய் தடவிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. மேலாப்போ இந்த மாதிரி முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஈவனாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம். பார்த்தாலே தெரியும், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பரான ராகி பர்பி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். வேறொரு பவுலில் மாற்றிருங்க. ஹெல்த்தியான ராகி பர்பி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.